நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. விலாசங்கள் பரிசுத்தமாக இருக்கிறாவே. ஆமென். பரலோகத்திலே இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சிலுவையில் விழவிடாதேயும் தீமைகளை எங்களுக்கு விலக்கியருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உனக்கு பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாடலின் 334. விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும். குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும். இடம் கொள்ளாமல் போகட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். இடம் கொள்ளாமல் போகட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். கண்கள் காண வேண்டும். ராஜா கண்கள் காண வேண்டும். குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும். தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோகங்களில் படிகளிலே. யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கணும். யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கணும். சபைகள் கேட்கணுமே ராஜா சபைகள் கேட்கணுமே.
கூடி இருக்கிற அந்த இடத்துல எங்கள் ஒவ்வொருடைய குலங்கள் நிரம்பி வெளியேறும் ஆண்டவரே. ஒற்றுமையாகவும் வல்லமையாகவும் பாகத்தோடு அங்கு காத்திருக்கிறோம். மாதத்தின் முதல் சனிக்கிழமை அலைந்து மாதம் அமர்ந்து உண்மை நோக்கி பார்க்க உங்கள் வார்த்தைகளை தியானிக்க, அப்போ உண்மை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த ஒன்று பிடித்த அந்த வேலையை எங்களை எமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற மாட்டோமே. ஒருமனப்பட்டு செல்லும்படி பெண்ணாக மேகம் இறங்கி வந்து எங்களை மகனுமே, எங்களை நிரப்பணுமே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் படிகளிலே யாக்கோபு தேவன் சத்தத்தை நாங்கள் கேட்கிற மாட்டோமே. ஒரு கரங்களுக்குள் எங்களை ஒவ்வொருவரை தாழ்த்துறோம் அப்பா. நீர் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே அசைவாடும் அல்ல, அசைவாடும். எங்கள் முதல் பலவீனங்களோ சோர்வுகளோ தடையாக இல்லாதபடி பலப்படுத்துகிற கிறிஸ்துவங்களை பலப்படுத்துகிறானவை. என்ன வார்த்தை நாங்கள் தியானிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களை கற்று தாழ்மானவை. கரங்களுக்குள் எங்களை தாழ்த்து புகழ்ச்சி செபிக்கிறவையா. இன்னும் நாங்கள் இந்த ஜெபிக்கிற வேலையிலே எந்த தடைகளும் டிஸ்டர்பன்ஸ் வராததை பார்த்துக் கொள்ளலாம். வானத்தின் சத்திரியும் பொல்லாதார்களும் இந்த எல்லையில் சுற்றுகிற கிரியைகள் எதுவும் தடையாக இல்லாதபடி எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எல்லை விட்டு அப்பனை போகும்படி கட்டளை கொடுக்கிறாங்க. தூதர்கள் கூட்டம் நீதியாக இறங்கி ஏறுவதை எங்கள் கண்கள் காணணுமே. எங்கள் தரிசனங்கள் எங்கள் காட்டு மாட்டமே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே நாங்கள் பாடினோமே. எங்கள் சபைகளை அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க நாதா எங்கள் ஒவ்வொரு மக்கள் சுத்தமாக கருவியாக எடுத்து பயன்படுத்துமாப்பா. குருடர்கள் பார்க்கணும், சிவனர்கள் கேட்கணும், குதிரர்கள் நடக்கணுமே. உம்மால் கூட எல்லாம் கூடுமாட்டது. நான் என் தந்தையிடம் செல்வதால் நீங்கள் என்னிலும் பெரிய செய்வீர்கள் என்று சொன்ன இயேசுவே, அந்த வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் எடுத்து பயன்படுத்த எங்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்காண்டவர். சோர்வுகள் பலவீனங்கள் எடுத்து கொடுமாப்பா. உமக்கு பிரியமானதையே நாங்கள் செய்யும்படி உன்னல்ல பரிசுத்தாவியானவர் எங்களோடு வழிநடத்தருமாய் ஒரு கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி போடுறோமாப்பா. வார்த்தை விளையாட்டை பேசுவதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அந்த விசுவாச கண்களை எங்களுக்கு திறந்து விட மாட்டவர். அந்த கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி போடுறோம். துதிகள் மகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா.
தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணரும் உரையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறையின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறையின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. எழுப்பி நன்றி பலி எழுப்பி நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், என் ஜீவனாலெல்லாம். எழுப்புதல் என் தேசத்திலே இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாக்கி சாட்சியாக வாழணுமே. சபைகளெல்லாம் தூய்மையாக்கி சாட்சியாக வாழணுமே. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். பெருமாள் இயேசுவின் நாமம் உலகனுமே, உலகனுமே பெருமாள் இயேசுவின் நாமம் உலகனுமே, உலகனுமே. தேவா கதறுகிறேன், என் தேசத்திலே மனம் இறங்கும். தேவா கதறுகிறேன், என் இந்தியாவிலே மனம் இறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். குடிமக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். ஒரு மனமாய் சபைகள் எல்லாம்
சபை அதிசயம் அதிசயங்கள் அன்றாட நடக்கணுமே. ஆதிசபை அதிசயங்கள் அன்றாட நடக்கணுமே. தேவா கர்த்தரே, தேசத்தின் மேல் மனமிரங்கும். என் தேவா காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்பணுமே, துறக்கணுமே எதிரிகளை. துதி சேவை எழுப்பணுமே, துறக்கணுமே எதிரிகளை. தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கர்த்தரே, இந்தியாவிலே மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். மோசேக்கள் கரணித்து ஜனங்களுக்காய் கதறுமே. மோசேக்கள் கரணித்து ஜனங்களுக்காய் கதறுமே. தேவா கர்த்தரே, தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கர்த்தரே, தேசத்தின் மேல் மனமிரங்கும். என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இசையாவில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்பணுமே, தேவனுக்காய் நிற்கணுமே. சேவான்கள் எழுப்பணுமே, தேவனுக்காய் நிற்கணுமே. தேவா கர்த்தரே, தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கர்த்தரே, தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவன் நமது அடைக்கலமும் வேளமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் வேளமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் வேளுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை முறிக்கிறார், ஈட்டியை
ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா, உம்மைத்தானே
ஏசையா உம்மைத்தானே என் முன்பே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்பே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இதயத்தின் ஏக்கமையா. Hallelujah. 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 மீண்டுமாக நாம் எல்லோரையும் ஆண்டவர் ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெப வேலை துவங்கியதிலிருந்து ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பாடலையும் நேர்த்தியாக ஒவ்வொருவர் மூலமாக தேர்வு செய்து அழகாக அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த 7ஆம் மாதம் விசேஷமான மாதம். எத்தனையோ மாதங்கள் 12 மாதங்கள் இந்த வருடத்திலே இருந்தாலும் 7ஆம் மாதம் ஆண்டவருக்கென விசேஷமாக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வல்லமையை மாற்றி, ஆண்டவருடைய மகிமையை மாற்றி, அவர் சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாக பார்க்கிறார். 10 தொழுநோயாளிகளை குணமாக்கின போது அதில் ஒருவர் மாத்திரம் திரும்ப வந்து ஆண்டவரை நன்றி என்று பாதத்திலே சரணடைந்த போது 10 பேரை அல்லவா குணமாக்கினேன், ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்திருக்கிறாயே என்று ஆண்டவர் அவனை பார்த்து 9 பேருக்காக அங்கலாய்த்தாயும் இந்த ஒருவனை ஆண்டவர் விசேஷமாக அவனை பார்த்துதான் சென்று அவனை அசாரேனிடம் காண்பித்து காரியங்களை சொல்லி பரிபூர்ண சுகம். அதுபோல இன்று நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாக நாம் வாழ்கிற இந்த பகுதிகளிலும் நம்முடைய ஆலயத்திலும் நம்முடைய அன்பியத்திலும் எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் இந்த விசேஷமான ஆவிக்குரிய கூட்டத்திற்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாக பார்க்கிறார். ஒரு விசேஷித்த ஆவியினால், ஒரு விசேஷித்த கிருபையினால் நம் ஒவ்வொருவரையும் இறைக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை எப்போதும் அவரை நமக்கு முன்பாக வைத்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக உனை ஒன்றும் எனக்கு இல்லையே.
பேரின்பமே பேரின்ப நீதானையா நிரந்தர பேரின்பமே இன்னேசரே என் மேய்ப்பரே என் நேசரே என் மேய்ப்பரே எப்போதும் நீதானையா என் முன்பே நீதானையா என் நேச நீதானையா குறைவொன்றும் எனக்கில்லையே பேரின்ப நீதானையா நிரந்தர பேரின்பமே இதயம் மகிழ்கின்றது உடலும் இளைப்பாறுது இதயம் மகிழ்கின்றது உடலும் இளைப்பாறுது என்னை காக்கும் தகப்பன் நீரே பரம்பரை சொந்தம் நீரே என்னை காக்கும் தகப்பன் நீரே பரம்பரை சொந்தம் நீரே என் நேசரே என் மேய்ப்பரே என் நேசரே என் மேய்ப்பரே எப்போதும் நீதானையா என் முன்பே நீதானையா என் நேச நீதானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே பேரின்பம் நீதானையா நிரந்தர பேரின்பமே என் செல்வம் என் நாகம் எல்லாமே நீதானையா என் நாகம் எல்லாமே நீதானையா எனக்குள்ளே வாழ்கின்றேன் அதை உறவிட மாட்டேன் எனக்குள்ளே வாழ்கின்றேன் அதை உறவிட மாட்டேன் கண்களை அசைத்து என் நேசரே என் மேய்ப்பரே என் நேசரே என் மேய்ப்பரே எப்போதும் நீதானையா என் முன்பே நீதானையா என் நேச நீதானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே பேரின்பம் நீதானையா நிரந்தர பேரின்பமே எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். நீதானையா குறை ஒன்றும் எனக்கில்லை. என் மீட்பர் நீதானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே என் மீட்பர் நீதானையா குறை ஒன்றும் எனக்கில்லை. குறை ஒன்றும் எனக்கில்லையே குறை ஒன்றும் எனக்கு
ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஏன் நமக்கு குறையில்லை? ஏன் நமக்கு குறையில்லை? மீட்பர் நேசர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம் ஆண்டவர் நம் ஆயராய் இருக்கிறார். அது எப்படி இருக்கிறார்? நம் கூடவே இருக்கிறார். இல்லையா? அதனால அவர் நம்மை நடத்தும் போது நமக்கு குறை இருக்குமா? பற்றாக்குறையா தெரியலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு பாடல் வரிகள்ல ஒரு லைன் நாம பாடுவோம். என்னை காக்கும் தகப்பன் பரம்பரை சொத்தும். நீரே. நம்ம பரம்பரை சொத்து என்ன? நம்ம பரம்பரை சொத்து இல்லப்பா. இல்லையா? இந்த உலகத்துல சொத்து நாம எதையோ சொல்லலாம். ஆனா அந்த சொத்தெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாம போகணும் இல்லையா? நமக்கே தெரியும் இல்லையா? காதுல எவ்வளவு மாட்டி இருந்தாலும், கழுத்துல எவ்வளவு மாட்டி இருந்தாலும், எவ்வளவு மாட்டி இருந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம பேர்ல எவ்வளவு அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாம. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், ஒரே ஒருத்தர் மட்டும் கூடவே இருப்பான். அவர்தான் யாரு? ஆண்டவர் ஆகிய. அதனாலதான் நம்மை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்ணோம்? எப்போதும் அவரோடவே இல்லையா? அதுதான் முக்கியம். அவரு நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா நாம அவர் கூட இருக்கிறோமா? இருக்கணும். ஆனா இருக்கிறோமா? அடிக்கடி என்ன பண்றோம்? அது கையை விட்டுட்டு எங்கேயாவது அந்த காணாம போன ஆடு மாதிரி போயிடும். என்னைஞ்சதான் சொல்றேன் இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பேரன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்மை தேடி வந்து இன்னுமாக தோளில் சுமந்து கொண்டு நம்மை செல்கிறார். அந்த படத்துல அழகாக ஆண்டவருடைய நல்லாயின் படத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு அழகாக அந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமாக இல்லையா? அது போலதான் நம்மையும் அழகாக. ஆமென். ஆமென். அபிஷேகம் என் தலைமீதே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அடங்கிடுவேன் சுவிசேஷம் கொடுக்கப்பட்ட அனைவருக்கும். உறங்கிடுவே சுவிசேஷம் கொடுக்கப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் நமக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நறுக்கப்பட்டோர் ஏராளம்
ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகத்தின் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகம் தலைமேலே ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகம் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே உலகிடுவே ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் உலகிடுவே விசேஷம் ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே ஓர்த்தடுமே ஒடுங்கின ஜனத்திற்கு துதியின் கொடை ஓர்த்தடுமே ஒடுங்கின ஜனத்திற்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே வல்லமை 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 வேண்டும் வல்லமை வேண்டும் வல்லமை வேண்டுமே ஆவியானவர் வல்லமை வேண்டும் வல்லமை வேண்டுமே வல்லமை வேண்டும் வல்லமை வேண்டும் வல்லமை வேண்டுமே ஆவியானவர் வல்லமை வேண்டும் வல்லமை வேண்டுமே விடுதலை 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 விடுதலை
விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் நமக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் நமக்குள்ளே. ஆவியானவர் நமக்குள்ளே, ஆவியானவர் நமக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏன் நினைப்பாவி இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுதையா. ஏன் நினைப்பாவி இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுதையா. உங்க அன்புக்கு முன்னாலே உலகம் தெரிசுதா, போல மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே உலகம் பெருசுதா, வானத்தை போல மனசு பெருசுதா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுதையா. உங்க அன்புக்கு முன்னால் இருப்பவரே ஏசையா, உள்ளமெல்லாம் தொழுதையா. Praise the Lord. ஆதி தொடக்க நூல் எடுத்துங்க. தொடக்க நூல், இதுல ஒரு கேள்வி கேட்போம் இன்றைக்கு. 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 14, 15, 16. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்திருக்கின்றேன். உமது முன்னிலையிலிருந்து நான் மறைக்கப்பட்டேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியதுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொள்கிறானோ என்றார். ஆண்டவர் அவனிடம், அப்படியென்று காயினை கொள்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொள்ளாமல் இருக்க ஆண்டவர் அவனை ஓர் அடையாளம் இட்டார். 16 வரைக்கும் 16. பின்னர் காயின் ஆண்டவர் திருமணத்தை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான். போதும். இப்ப என்னுடைய கேள்வி, கொஞ்சம் சிஸ்டம் தள்ளி உட்காந்துங்க, முகம் மறைக்குது. இப்ப என்னுடைய கேள்வி, காயினை யார் கொல்லுவா? யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆதாம் இருக்கார், ஏவாள் இருக்கார், ஆபேல் இருக்கார். ஆபேல் செத்து போயிடுச்சு. காயின் 3 பேர் தான் இருக்காரு. காயினை யார் கொல்லு? என்னை காண்கின்ற யாவனும் என்னை கொன்று போடுவான்னு ஒரு கேள்வி கேட்குது. யார் கொல்லுவா காயினா? யார் கொல்லுவா காயினா? யாரு புரிதல்? ரூபன் யார் கொள்வாங்க? காயின் கேட்கிறான், அவன் தான் தப்பா கேட்டான். ஆண்டவர் காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யார் இருந்தா காயினை கொள்றதுக்காங்க? யாரோ ஒரு குரூப் நேரம். கரெக்ட், சொல்றது கரெக்ட். அதாவது கொள்ளருக்கு யார் இருக்காங்க? அம்மா அதுக்கு விட்டு வெளியே போயிடறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லிடுறாரு. அந்த இடத்த எதுக்கு சொன்னா அம்மா அப்பா கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு. ஆண்டு அங்கிருந்து வெளியே போச்சு, வேற தேசத்துல போய் குடிக்க போயிட்டான். அதான் 3 வருஷத்துல சேர்த்து படிக்கிறேன். நோத் என்ற தேசத்துல போய் அவன் குடியிருந்தான். ஒரு தேசத்துல குடியிருக்கான அங்க மக்கள் இருக்கணும்ல. அப்ப அவர்கள் யார்? அடுத்த வரி வாசிங்க. அடுத்து 17 பார்த்தீங்க.
காயின் தன் மனைவியுடன் காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ யாரை கல்யாணம் பண்ணா அவன். நீங்க பின்னாடி சாஞ்சி உட்காருங்க, அவங்க மறைச்சிட்டு யாரை கல்யாணம் பண்ணாங்க. அதாவது திருச்சபையில முதல் 11 அதிகாரங்கள்ல அவர் வரலாறு கிடையாது, மோசே ஏதோ எழுதி வச்சாருங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். எதா இருந்தாலும் விளக்கம் தெளிவான இருக்கு. ஆவியானவர் வரலாறு ஆபிரகாம் வரலாறு ஆரம்பிக்கிறது, அது கரெக்ட். இதுக்கு முன்னால வரலாறுக்கு எத்தனை வருஷங்கள் எத்தனை நாட்கள்ங்கிறது கணக்கு எல்லாம் தெரியாது. இது ஒரு தொகுப்பா எழுதி வச்சாரு மோசே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையா இருக்கலாம். ஆயினும் அது எழுதினாலும் ஆவியானவர் அதுக்குள்ள ஒரு அர்த்தத்தை வச்சிருப்பார். அர்த்தம் இல்லாம ஆவியானவர் எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா இதெல்லாம் டிஸ்கஷனுக்குள்ள ஒரு காரியங்கள். நான் மட்டும் படிக்கிற பைபிளை யூதர்கள் படிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க, கத்தோலிக்கர் எல்லாரும் படிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் படிக்கிறாங்க, புறையினத்து மக்கள் எல்லாம் படிக்கிறாங்க. படிக்கிறவர்களுக்கு இது எப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன விளக்கம் கொடுப்பேன்? காயின் யாரை திருமணம் செய்தானுப்பன், யாரை அவனை கொல்லுவானுப்பன்? 2 கேள்வி. காயின் யாரை திருமணம் செய்தான்? சில பேர் காயின் தன் சகோதரியை திருமணம் செய்தான்னு சொன்னாங்க. இருக்கலாம், ஆனால் சகோதரி பிறந்த மாதிரி அங்க கொடுக்கப்படவில்லை. 2 பேர் தான் இருக்கு. அவர் யார் கொண்டிருப்பா, யார் செய்திருப்பா? சரி, உங்க கேள்விக்கு ஒரு பதிலை நான் கொடுக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்த்தீங்க, 25, 26, 24ல இருந்து பார்த்தீங்க. தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது. சரி, எது பிறப்பிக்க கடவுது? பூமி. பூமியில இதெல்லாம் உண்டாக்குறார். அடுத்தது தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எங்க உண்டாக்குனார்? இதெல்லாம் பூமியில உண்டாக்குனார். அடுத்தது தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இது எங்க உண்டாக்குறாரு? எங்க உண்டாக்குறாரு சிஸ்டர்? பூமியில உண்டாக்குறார். பூமியில உண்டாக்குறார். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப ஆணும் பெண்ணுமாக அப்படிதானே பார்த்தீங்க. அடுத்தது இருக்கா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை. இது முதல் அதிகாரத்துல வருது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது 6ஆம் நாள்ல நடக்கிற காரியம். எங்க சிருஷ்டித்தார்? பூமியிலே சிருஷ்டித்தார். ஆதாமை எங்க கொண்டாந்து வச்சாரு? அவரு ஏவாள் எங்க இருந்து எடுத்தார்? ஒரே நாளே படைச்சாரு. ஆதாமுக்கு எல்லா மிருகங்களையும் பேர் வைக்க சொன்னார். பேர் வச்சு பார்த்தது ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை என்று கண்ட பிறகு அவனை தூங்க வைத்து அவன் விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து யாரையும் ஏவாளை உருவாக்கி எங்க இருந்தா ஆதாம் ஏவாள் எங்க இருந்தாங்க? இந்த கூட்டம் எங்க இருந்துச்சு? இவங்க எங்க இருந்தாங்க? இந்த படைச்சாங்களே இவங்க எங்க இருக்காங்க? பூமியில இருந்தாங்க. ஆனா ஆதாம் ஏவாள் எங்க படைக்கப்பட்டார்கள்? இப்ப 2 பேரும் ஒரே ஆளா வேற ஆளா? ஒரு இடம், ஒரு தோட்டம் பூமியில இருக்க தோட்டம். பூமியில அந்த இடத்த துயரம் தொடர்ந்து அவங்களை வைக்கிறாரு. ஏதையும் ஆதாமும் ஏவாளும் ஒரு தம்பதி தனி, முன்னால சொன்னது தம்பதி தனியா, 2 பேரும் ஒரே ஆளா? யோசிச்சு சொல்லுங்க. சொல்றாரு வேற வரன்னு. நாம அப்படிதான் படிச்சிருக்கோம், அப்படிதான் இப்ப அதான் சொல்றோம். 2ஆம் அதிகாரத்துல வம்ச வரலாறு இவைகளைன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் யார் காயினை கொல்லுவா, யார் காயினுடைய மனைவி, இதுக்கெல்லாம் என்ன பதில்? இதற்கு பதிலே சில பேர் இதை சொல்றாங்க. முதலில் சொன்ன தேவ சாயலாக படைச்சாச்சு. ஆதாமும் ஏவாளும் மனிதன் எப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாருக்காக ஒரு மனு குலத்தை உண்டு பண்ண, அதான் ஆதாம் ஏவாள் என்று இதற்குரிய ஆதாரத்தை கொடுக்கிறார். காயின் புறப்பட்டு போன பின் அவர் யார் கொல்லுவாங்க? முதலில் ஏற்படுத்தி அந்த தம்பதியருக்கு பிறந்த பிள்ளைகள் யாரை கொண்டுருவாங்க? காயினை. எங்கே நம்ம கல்யாணம் பண்றான்? அந்த குரூப்ல இருந்தா போய் என்ன பண்றான்? கல்யாணம் பண்றான். எந்த குரூப்ல?
முதலில் தோற்றுவித்த தேவசால ஆணும் பெண்ணுமாக ஒரே நேரத்தில் படைத்தார் என்று சொல்லப்படுது. ஆனால் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது ஒரே நேரத்தில் படைத்ததாக சொல்லப்படுது. எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை நாளாச்சு தெரியாது. மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறான், துணை இல்லைங்கிறத பாக்குறாரு, இவனை தூங்க வைக்கிறாரு, எவ்வளவு நேரம் தூங்க வச்சாரு தெரியல, விலாயில் முன்னு எடுக்கிறார். ஏன் அவனை படைத்த மாதிரியே 2 பேரையும் சேர்த்து இங்கேயும் படைச்சிருக்கலாம், படைக்கவில்லை. அது இன்னும் அவருடைய திட்டம் என்ன, நமக்கு முழுமையாக அதை நாம் தீவிரமாக தியானித்தோம்னா அதுக்கு கிடைக்கும். இதற்கு சான்றாக இன்னொன்று என்ன சொல்றேன்னா, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்க திருப்பி 1 ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு. கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 130 வயதான போது அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்னும் பெயரிட்டான். சேத்து பிறந்த பின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். இப்ப எப்ப புதல்வி பிறந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு? சேத்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் புதல்வி, அதுக்கு முன்னால புதல்வியர்கள் கிடையாது. அதனால சகோதரியை திருமணம் செய்வார் என்று சொல்லி பல பேர் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. அதனால முதலில் ஒரு குலம், அவர் 2 பேரை படிக்க மனு குலத்தையே படைத்தார். எப்படி பூமியோட மரம் செடி கொடி எல்லாம் படைத்தாரா, மனு குலத்தை படைச்சிட்டாரு. படைத்த பிறகு மனு குலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை அறிவதற்காக ஆதாம் ஏவாளை திருப்பி படைக்கிறார் என்பதை பல வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். நீங்கள்லாம் உங்களுக்கு சார்ந்திருக்க பங்குகளில் இருக்க குருக்கள், உங்கள் நண்பர் குருக்கள், இறையியலை படித்து உண்மையிலே பைபிளை நம்புகிற குருக்கள்கிட்ட நீங்க கேட்கலாம். நம்பாதவன்றவங்க இதை கேட்டு பலன் கிடையாது. உண்மையிலே பைபிள் பற்றி படிக்கிறவங்க, இதை பற்றி விளக்கம் கொடுக்கிற குருக்கள் இருந்தா இது என்ன நீங்க போய் விளக்கத்தை கேட்டு தெரிந்து நாம் கலந்து அது எப்படி இருக்குன்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். இதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்க, 1 மனிதர் பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியராக்கி கொண்டனர். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவிரிழைக்க மனிதனில் என்றென்றும் தங்க போவதில்லை, அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகள் வாழ்வான் என்றார். தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். போதும். இப்ப தேவபுத்திரர் யாரு, மனு புத்திரர் யாரு, அரக்கர் யாரு? 3 இனங்கள் பூமியில் இருக்குது. ஒண்ணு தேவபுத்திரர், இன்னொன்னு மனுஷபுத்திரர், இன்னொன்னு அரக்கர்கள். யார் தேவபுத்திரர், யார் மனுஷபுத்திரர்? வானதூர மனுஷோட வந்து சேர முடியுமா? கரெக்ட், நல்லா கைது. ஆதாம் வழியில் தோன்றி, ஏன்னா அவர்கள் தேவனோடு இருந்தார்கள். ஆனால் காயின் தேவனை விட்டு விலகி என்ன பண்ணா, விலகி போனான்னு கொடுத்திருக்கா, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான்க்கா. காயின் வழி வந்தவர்கள் யாரு? மனுஷபுத்திரர். தேவபுத்திரர் ஒரு குரூப், மனுஷன் 2 குரூப் உண்டாயிடுச்சு. இப்ப என்னாச்சு, இந்த 2 குரூப் ஒன்னா சேர்ந்து இன்னொரு குரூப் உண்டாக்குது. என்னது? அரக்கன். அரக்கன் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய உருவம்லாம் கிடையாது. கோலியாத்து ஒரு அரக்கன். சவுலை விட கொஞ்சம் தான் உயரம், ரொம்ப பெரிய. சவுல் எல்லாரோட உயரமானவன், அவனோட கொஞ்சம் தான் உயரமான 6 முழம் உயரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. சிம்சோன் ஒரு அரக்கன், ஏன்னா எல்லாரையும் விட அவன் பலசாலியாகவும் உயரமானவனாகவும் இருந்தான். அதனால உயரம்னா நாம வாழ்ற சூழ்நிலையோட நம்ம விட 1 அடி 2 அடி உயரம் வந்தா அரக்கர் என்று சொன்னாங்க. அப்ப 3 இனங்கள் தோன்றதுனால ஆண்டவர் தாம் மனு குலத்தை பிறப்பதற்காக வருத்தப்பட்டார். எல்லாரும் அழிக்கணும்னு பாக்குறப்பதான் நோவாவின் கண்களில் ஆண்டவருக்கு கிருபை கிடைத்தாலே, நோவாவின் குடும்பத்தின் மேல் கிருபை இருந்தால அவர் குடும்பத்தின் வழியாக அந்த குடும்பத்தை மட்டும் மீட்டு உலகத்தில் உள்ள எல்லாரையும் அழிக்கிறார். இதுதான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில காரியம். உங்களுக்கு இது வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம், வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கலாம், இருந்தால் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளலாம். வாசிப்போம். தொடக்க நூல் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். தொடக்க நூல் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. எடுத்து வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றி விட்டார். யார் சொல்றது இந்த வார்த்தையை? யோசேப்பு சொல்றார். யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்றார்? தன்னுடைய சகோதரர்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப யோசேப்புக்கு அவர் சகோதரர்கள் என்ன தீமை செய்தார்? என்னென்ன தீமைகளை செஞ்சாங்க? ஆரம்பத்துல அவர் கனா கண்டதுக்கு முன்னால அவங்க அப்பா அவர் மேல ரொம்ப அன்பு வைத்திருந்தார். அதனால யாரை வெறுத்தார்கள்? யோசேப்பை வெறுத்தார்கள். அடுத்தது அதுக்கு திருப்பி வேற எதுக்கு வெறுத்தார்கள்? அப்புறம் சொப்பனம், முதல் சொப்பனம் என்ன கண்டாரு? 11 அடிக்கட்டுகளையும் வேறு முன்னாலே கனவுல கண்டதை சொன்னார். அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? எங்க நாங்கெல்லாம் உன்னை வணங்க போறோமான்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்கள்? வெறுத்தார். இரண்டாவது சொப்பனம் என்ன கண்டார்? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின, தாய் தப்புன்னு உன்னை வணங்குவான்னு சொல்லி எல்லாம் வெறுத்தார். அதனால இவனுக்கு எல்லாமே என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? அவர்கள் தீமைகளை செய்ய. இது போல நம்முடைய வீடுகளிலும் நாம் இருக்கும் இடங்களில், வீடுகளில் நடக்கலாம், குடும்பத்தில் நடக்கலாம், நாம் சார்ந்திருக்க பங்குகள் நடக்கலாம், இருக்கின்ற தெருக்கள் நடக்கலாம், வேறு சில இடங்களில் நடக்கலாம். தீமைகளையே செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் நமக்கு நேர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டார். இதுக்கப்புறம் யோசேப்பு என்ன பண்ணாரு? அவங்க அதுக்கப்புறம் சகோதரரை பார்க்க போறார், சாப்பாடு கொடுக்க போறார். போறப்ப என்ன செய்றாங்க? தோ வருகிறான், அவனை என்ன பண்ணலாம கொன்று எங்க தூக்கி போட்டாங்க? யோசேப்புக்கு நடந்தது எல்லாமே எப்படி இருந்தது? தீமை. அதுக்கப்புறம் ரூபன் அவனை காப்பாற்றுவதற்காக கொல்ல வேண்டாம், புலிகளை தூக்கி போட்டலாம்னு சொல்லி காப்பாற்ற நினைச்சான். ஆனா ரூபன் வருவதற்கு முன்னாலே இவங்க என்ன பண்ணாங்க? அவனை தூக்கி யாருக்கு வித்தாங்க? இஸ்மவேலருக்கு வித்துட்டாங்க. அவர்கள் அவனை எங்க தூக்கிட்டு போனாங்க? எகிப்துக்கு அழைத்து போய் அங்க போய் போத்திபார் வீட்டுல வித்துட்டாங்க. அங்க இவன் ஒரு அடிமையாக இருந்து வேலை செய்ய. இப்ப இவன் செய்த தப்பு என்ன? இவன் செய்த தப்பு என்ன? அவரோட தரிசனத்தை சொன்னது ஒண்ணு, அடுத்து அப்பாவுக்கு செல்லப்பிள்ளையா இருந்தது ஒரு காரியம். இந்த செய்யற தப்புகள் எல்லாம் அப்பாட்ட சொன்னது ஒரு காரியம். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கிடைச்ச எல்லாமே இவனுக்கு தீமைகளாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கலாம், எல்லாரும் உகந்தவர்களாக நடக்கும்போது யாருக்கு தீமைகள் வரும்? நமக்கு தான் தீமைகள். அவன் தீமைகள் செய்வனுக்கு தீமைகளே வராத நாம் பாருங்க. நாம கேள்வி கேட்போம், ஏன் இப்படி தீமை? இது ஒரு காத்திருப்பு காலம். இது முடிஞ்சிச்சு. போத்திபார் வீட்டுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு. போத்திபார் என்ன பண்ணா? வீட்டுக்கு அதிபதி ஆக்கிட்டான், எல்லாத்தையும் விசாரணை காலம் மாத்திட்டான். ஆனாலும் அந்த இடத்துல அவனால் நீண்ட காலம் இருக்க முடியல. போத்திபாரின் மனைவி நித்தம் நித்தம் இவளை என்ன பண்ணா? என் கூட படு, என் கூட படுன்னு கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அவன் முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு நாள் யார் வீட்டுல ஆள் இல்லாதப்ப அவனை கட்டாயப்படுத்தி கூட கிழிச்சிட்டு போறா, அவன் ஓடி போயிறான். இப்ப இந்த வேளையில் அவனுக்கு தீமை செய்ய நினைத்த அவளுக்கு இவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன? எங்க போனாவன்? ஜெயிலுக்கு போனான், சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். அங்கவே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டான், பின்னால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்க்கிற ஆட்களாக மாறினான். அங்க 2 பேருக்கு கனவு வந்தது. யாருக்கு? பானபத்திரக்காரனுக்கும் இன்னொருத்தருக்கும் சுயம்பாய்க்கும் கனவு வந்தது. 2 பேருக்கும் அந்த கனவை விளக்கினான். பானபத்திரக்காரன் 3 நாள்ல ராஜாவுக்கு திருப்பி வேலைக்கு போயிட்டான். சுயம்பாகி தூக்கி போடப்பட்டான். இப்ப அவன் என்ன சொன்ன? நீ போறப்ப என்ன நினைவு கூறு சொன்னான். அவன் நினைவு கூர்ந்தானா? மறந்துட்டான், சுத்தமா மறந்துட்டான். 2 வருடம் கழிச்சு தேவன் நினைவு கூர்ந்தார். அப்ப இத்தனை வருடம் 17 வயசுல ஆன இவனுக்கு 30 வயசாகிறப்ப ஏறக்குறைய 13 வருடங்கள் இவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்து அப்புறமா பார்வோன் தன் கனவுக்கு விளக்கம் கேட்கிறப்ப யாராலும் சொல்ல முடியாத கனவுக்கு விளக்கத்தை யார் சொல்லுகிறார்? யோசேப்பு சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்ன உடனே நீதான் இதுக்கு சரியான ஆளு அவனை பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு பார்வோன் என்ன பண்ணா? உயர்த்தி வைக்கிறான். இப்ப எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தான்? 13. அவன் 13 ஆண்டுகள் எதை அனுபவித்தான்? இப்ப 17 to 30 வயசு வரைக்கும் பாடுகளையே அவன் செய்யாத தவறுகள், எந்த தவறு செய்யாதவர்களே பாடுகள். இப்படித்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பல தீமைகளை அனுமதிக்கிறார். எதுக்காக என்றால் இதெல்லாம் எங்க போய் முடியணும்?
தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே, தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அதனால வேதம் கற்றுக் கொடுக்கும் பாடம் இது. தீமைகள் நமக்கு அதிகமாக இருக்கும். ஒருவேளை தீமைகள் என்பது வியாதிகள் வரலாம், பிசாசின் கிரியைகளால் நமக்கு தீமைகள் வரலாம். யோபுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்ததே பார்க்கலாம். வந்துச்சா யோபுவுக்கு? நண்பர்கள் வந்தார்கள், எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னாங்க? இல்லை. ஆனால் கடிதம் நண்பர்களுக்காக யார் ஜெபிக்க வேண்டியது அமைச்சு? ஜெபிச்சவன் யோபுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? எல்லாமே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை. ஏன் பிரச்சனை யாரால வந்துச்சு யோபுக்கு? யாரால வந்து? சாத்தானால். சாத்தான சும்மா செய்ய முடியல. யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கினது? ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கின பிறகுதான் அவனால வந்து செய்ய முடிந்தது. எவ்வளவு செய்ய ஆண்டவர்களால் உயிரை எடுக்காதுன்னு சொல்ற, அதை செய்ய முடியல. ஆனால் யோபுக்கு இவ்வளவு துன்பம் வந்தப்ப 3 பேர் வந்து நீ அப்படி தப்பு பண்ணிருப்ப, இப்படி தப்பு பண்ணிருப்ப, அந்த தப்பு பண்ணிருப்ப, இந்த தப்பு பண்ணிருப்ப எல்லாம் குறை சொன்னார். அதுபோல நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மள நோயில படுத்துட்டோம், பொருளாதாரத்துல பின்வாங்கி போயிட்டோம், ஏதோ ஒரு கஷ்டம் நொடிச்சு போயிட்டோம், என்ன சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? என்ன யாருக்கு எதிராக குற்றம் பண்ணிட்டேன்? நீ கடவுளுக்கு எதிராக குற்றம் பண்ணிட்டேன், நீ பாவம் பண்ணிருப்ப, நீ வெளியே சொல்லிருக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். நம்மைத்தான் குற்றப்படுத்துவாங்க. இதுதான் உலகம், இதுதான் வேதம் கற்பிக்கிற காரியம். யோபு துன்பப்பட்டது ஒரு காரியம், யோசேப்பு துன்பப்பட்டது ஒரு காரியம். தானி சாரி யார் இவர்? 16 லேவிக்கு இல்ல. இப்ப யார் மேல வந்துச்சு சாபம்? லேவி மேலே சிமியோன் மேலையா? லேவிக்கு தானே பங்கு இல்லை. ஆண்டவரே பங்கு. லேவிக்கு பங்கு கிடையாது, இடமும் கிடையாது, சுதந்திரம் கிடையாது. சிமியோனுக்கு பங்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்ப அந்த சாபம் யார் மேல போல? சிமியோன் மேல. ஏன் போகல? ஆலோசனை கொடுத்தது யார்? இது மாதிரி போய் கொண்டு வர கொடுத்தது யாரு? லேவி. உடன் இருந்தது சிமியோன். ஆலோசனை கொடுத்தது யாரு? லேவி. அதனால அவனுக்கு பங்கிலே சொல்ற சாபம் வந்து கடைசி வரைக்கும் படிச்சு. ஆனால் இவ்வளவு தீமை அவனுக்கு எல்லாருக்கும் தேசத்தை பிரிச்சு கொடுத்தாங்க. லேவி கோத்திரத்தை பிரிச்சு கொடுத்தப்ப, ஏப்பா நான் அந்த கோத்திரம் இருக்கேன், அவனுக்கு ஏதாவது இருந்தா பார்த்து செய்யும். இந்த ரூபன் கோத்திரம் அவனை பார்த்து ஏதாவது இருந்தா செய்ய, ஒரு 10 பேர் நீ ஏதாவது அக்காமடேட் பண்ணிக்க, உனக்கு வீட்டில் வாடகைக்கு இருக்கு சொல்லு, உனக்கு கிடைத்த வேலைக்கு ஆள் வச்சுட்டு இதை. இப்படித்தான் லேவி கோத்திரர் ஆங்காங்கே 12 கோத்திரங்களுக்கு போன இடத்துல எவனாவது இறக்கம் காட்டி, ஈவு இறக்கம் காட்டி இவனுக்கு போட்டு. ஆனா சிமியோன் மேல அந்த சாபம் வரல. ஏன் வரலன்னா யாரு ஆலோசனை கொடுத்தாரு? அடுத்தவர் எழுதுற ஆலோசனை கொடுத்த அந்த ஆலோசனைக்கு நீங்க என்ன பண்ணார்கள்? இப்ப யார் அந்த ஆலோசனை கொடுத்தது? ஊருக்குள்ள போய் பண்ணணும். யார் ஆலோசனை கொடுத்தது? லேவி ஆலோசனை கொடுத்தனாலே இவன் அதை செய்தான். இப்படித்தான் அந்த ஒரு பெரிய சாபம் யார் மேல வந்து? லேவி மேல. இந்த லேவி மேல வந்து சாபம் ஆனா தீமையா நன்மையா? யாக்கோபு கொடுக்கிறப்போ அது தீமை. ஆனா எப்படி இது முடிச்சிச்சு கடைசியாது? யார் மாத்துறது? இங்க நீ வாழ் வச்சிருக்கியா? இப்படிப்பட்ட வாழ் சொன்னார். என்ன சொன்னார்? வாழ் என்ன வாசிக்க? புதுமொழி வன்முறை. புதுமொழி சிமியோன் லேவி உண்மையில் உடன்பிறப்புகளே, அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள். வன்முறை. இந்த வாளை வச்சுதான் உடன்படிக்கை ஆசரிப்பு கூடத்திலே பலிபீடத்திலே எதை வெட்டினானுங்க? எதை வெட்டினாங்க? பலிப்பொருட்கள், ஆடு, மாடு, காளைகள், புறாக்கள், பலிப்பொருள் யார் வெட்டினா? யார் வெட்டினது? எந்த கோத்திரம்? எந்த கோத்திரம்? இப்ப தீமையா இருந்த சாபத்தை யார் மாத்துறதுங்க? ஆண்டவர் நன்மையாக மாத்து. இவன் ஆலோசனை கேட்காதுன்னு சொன்னாரா? அங்க ஒரு பலிப்பொருள் கொடுக்கணும். யாரு ஆலோசனை சொல்லணும்? அங்க லேவி சொல்லணும். ஊர்ல மக்கள் எல்லாம் கூடி நிற்பாங்க.
லேவிட்ட போய் கேட்பாங்க, இந்த பலி செலுத்துறோம், என்ன ஆடு வாங்கணும், என்ன மாடு வாங்கணும், பாவ நிவாரணம் எப்படி பண்ணணும், குற்ற நிவாரண பள்ளி எப்படி பண்ணணும், சமாதான பள்ளி எப்படி பண்ணணும், போஜன பள்ளி எப்படி பண்ணணும், எல்லாம் இவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. இவர் இப்படி சரி இத்தனை மாடு வாங்கிட்டா இதெல்லாம் வாங்கிட்டு சொல்லி சொல்லுவார். இப்படி தோலை உரிச்சு கொண்டா, இத்தனை வயசு ஆடு இருக்கணும், ஆடு நல்லா இருக்கணும், படுதலா இருக்கணும். யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாப்ப? யாரோட ஆலோசனை நடந்துச்சு? அப்ப தீமைகளாக இருந்த காரியங்களை யார் நன்மையாக மாற்றினார்? ஆண்டவர் நன்மையாக விட லேவிக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னார். சுதந்திரம் கிடைக்கிறதா கிடைச்சிருக்கு. இந்த சாபம் அப்படியே இருந்தது. ஆனா எல்லாரும் கொண்டாந்து பலி பொருட்களை கொடுக்கறது யாருக்கு வந்து சேர்ந்துச்சு? கிடைச்சியா? லேவிக்கு வந்து சேர்ந்துச்சு. பலிபடத்தை சுத்தம் பண்ணக்கூடிய நீங்களும் நானும் சுத்தம் பண்ண முடியாது. யார் சுத்தம் பண்ண முடியும்? பலி பொருட்களை யார் கொண்டு வைக்க முடியும்? அதை யார் சுட்டரிக்க முடியும்? ரத்தத்தை எடுத்து ஊத்துறது யார் ஊத்த முடியும்? நீங்கள் நானும் தொடவே முடியாது, பக்கத்திலே போட்டு. ஆண்டவருக்கு பாடல்களை யார் பாட முடியும்? லேவி கோத்திரம் மட்டும்தான் பாடணும். அப்ப தீமைகளாகவும் சாபங்களாகவும் இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணாரு? நன்மையாக மாற்றினார். எவ்வளவு அவமானமா இருந்திருக்கு. அப்பா சபிக்கிறப்ப லேவிக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கு. சிமியோனுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கு. இல்ல லேவி தான் பாதிக்கப்பட்டார். எவ்வளவு அவமானமா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, எனக்கு ஒண்ணுமே ஆசீர்வாதம் கொடுக்க, எவ்வளவு அவமானம் வந்து அந்த அவமானத்தை எல்லாம் தாண்டி என்ன பண்ணாரு? அது பொறுத்திருந்த காலத்திலே தேவன் என்ன பண்ணார்? அதை நன்மையாக இதை விட இது போல நமது குடும்பத்தில் நமக்கு சாபங்கள் யாராவது வச்சிருக்கலாம், அதாவது தீமைகளை செய்திருக்கலாம், ஒண்ணுமே இல்லை நமக்கு கொடுத்துருக்கலாம், சொத்துல பங்கே கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கவலையே பட வேண்டியது. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் முதல் காணிக்கை கொண்டாந்து கொடுப்பாங்க, சர்வாங்க தகன பலி கொண்டாந்து கொடுப்பாங்க, அடுத்தது குற்ற நிவாரண பலியை கொண்டாந்து கொடுப்பாங்க, பாவ நிவாரண பலி கொண்டாந்து கொடுப்பாங்க, போஜன பலி கொண்டாந்து கொடுப்பாங்க, சமாதான பலியை கொண்டாந்து கொடுப்பாங்க. எல்லா பலிகளும் உள்ளது யாருக்கு சேரும்? லேவியருக்கு சேரும். அந்த லேவி கோத்திரத்திலே ஆரோனின் வம்சத்தில் வந்தவர்கள் தான் யார் குருவாக முடியும்? யார் குருவாக முடியும்? அவங்க தான், வேற யார் ஆக முடியாது. யோசேப்பு ஆசீர்வதித்த யாக்கோபு ஆசீர்வதித்த மற்ற 11 கோத்திரத்தில் 10 யாரும் வர முடியாது. லேவி கோத்திரத்தில் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன வர முடியும். அப்ப என்னென்ன தீமை திருப்பி வாசிக்க இந்த பைபிள்ல இதே வாசிங்க, அதே வாசிங்க. என்ன சொன்னாரு? சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையும். சின்ன காரியம். லேவியும் 2 பேர்ல ஒருத்தர் தான் பாதிக்கப்படுறார். ஒருத்தர் பாதி. ஏன்னா ஆரோனும் மீரியாமும் மோசைக்கு விரோதமா வந்தாங்களா? யாரை வந்து? மோசை எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்தார். வந்தாங்களா? யாருக்கு தண்டனை கிடைச்சது? ஆரோனுக்கு கிடைச்சதா? ஏன் ஆலோசனை கொடுத்தது யாரு? யார் ஆலோசனை கொடுத்தது? மீரியாம். அது மாதிரிதான் இங்க லேவியும் சிமியோனும் சேர்ந்து செஞ்சாலும் தண்டனை யார் மேல வந்துச்சு? லேவி. அப்ப ஆலோசனைக்காரன் அவன் தான். இது மாதிரி செய்யணும் ஆலோசனை கொடுத்து ஒத்து போனான் அவன். அங்க ஆரோன் மிரியாமோட ஒத்து போனான். ஆனா ஆரோன் ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனை. ஆனா அவனுக்கு தண்டனை ஆண்டவருக்கு மிரியாம தான் ஒரு வாரம் வெளியே உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டார். பிரைஸ். இப்ப வாசிப்போம், அதை தொடர்ந்து வேற என்னென்ன சாபம் அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. இப்ப ஆலோசனை எல்லாம் இவங்க தான் கொடுக்கணும். இப்ப உடன்படாதேன்னு சொன்னாரு அங்க. இப்ப ஆண்டவர் மாத்திட்டாரு ஆலோசனை. அடுத்தது, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. மேன்மைய கூட்டத்தில் இப்ப யாருக்கு மேன்மை கிடைச்சிருக்கு? லேவி கோத்திற்கு தான் மேன்மை கிடைச்சதா? அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இந்த 2 காரியம் நடந்தது. யாக்கோபிலே பிரியவும் இஸ்ரவேலை சிதறவும்னா அவருடைய வீடுகள் சோதனை கொடுக்கப்படாமல் ஒரு கோத்திரக்காரர்களுடைய குடியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆலயத்தில் இருப்பதற்குரிய மேன்மையான ஒரு காரியத்தினவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனால இன்றைக்கு தேவன் 4 பேரை காட்டியிருக்கார். ஒன்று யோசேப்பு, இன்னொன்னு தாவீது, இன்னொன்னு யோபு, 4வது வந்து லேவி கோத்திரத்தை காண்பித்து உங்களுக்கு எந்த காரியம் சாபங்கள் தான் உங்கள் குடும்பங்களை ஆட்கொண்டால் ஆண்டவர் அதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தீமைகள் தான் இருக்கிறனால் அதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லது துன்பங்கள் தான் இருக்கிறது யோபு போல் என்றால் அதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இவைகள் பிசாசு. யோபுக்கு வந்தது பிசாசினால் வந்த காரியங்கள். மற்றவர்களுக்கு வந்ததெல்லாம் பிசாசினால் வந்த காரியங்கள் கிடையாது. தகப்பனால் வந்தது, குடும்பத்தினால் வந்தது, அரசுகளால் வந்தது என்று வெவ்வேறு கேட்டகரி மாதிரி நமக்கும் 1000 தீமைகள் பல்வேறு ரூபங்களில் பல்வேறு இடங்களிலிருந்து நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளுமாக இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார்.
Praise the Lord. அந்த காலம் நிறைவேறும் வரை நாம் காத்திருக்க வேண்டியதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Praise the Lord. அது ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம், அல்லது உடல் பலவீனங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் குழப்பங்களாக இருக்கலாம், வேலை செய்யும் இடங்களில் ஒரு குழப்பங்களாக இருக்கலாம், இல்லை பொருளாதார நலிவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் நன்மைகளாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதுக்குன்னு ஒரு காலகட்டம் என்னோட நாங்கள் ஜெபம் பண்றோம் பிரதர், இவ்வளவு பிரேயர் பண்றோமே, ஏன் எங்களுக்கு இப்படி பாடுகள், ஏன் இப்படி எங்களுக்கு கஷ்டம்? யோபு நல்லவர் தானே இருந்தாரு, யோபு நல்லவர் தானே இருந்தாரு, ஏன் அப்புறம் வர பாடுகள்? ஆண்டவர் அப்படிதான் பிசாச பர்மிஷன் கேட்டு தான் வந்தோம். ஏன்? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், நீ போய் என்னனாலும் பண்ணு, அவன் யாருக்கு சாட்சியா இருப்பான்? அதனால பாடுகள் வரும் பொழுது யார் எனக்கு சாட்சி சொல்ல ரெடியா இருக்காரு நினைக்கணும்? தேவன் உங்களையும் என்னையும் குறித்து நீ என்ன சோதனைனாலும் கொடு, அவங்க யார் விட்டு போக மாட்டாங்க, என்னை விட்டு போக மாட்டாங்க. அப்படிங்கிறத தேவன் வெறும் நமக்கு சாட்சியாக நிற்பாட்டுது என்பதை அறிந்து கொடு. யோசேப்பும் தாவீதும் வாலிபர்களாக இருந்தார், நம்மள மாதிரி வயதானவர்கள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட யோசேப்பு அந்த பெண்மணி போத்திபாரி மனைவி தப்பு செய்ய அழைக்கிறப்ப, இவ்வளவு பெரிய தப்பை செய்வதற்கு, பெரிய பாவத்தை செய்வதற்கு தேவனுக்கு முன்னால் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் முன்வைத்து வைத்திருந்தார். தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு தெரியும், தாவீதை பற்றி இல்லையா, ஒவ்வொரு காரியத்தையும் யார்கிட்ட கேட்டாரோ ஆண்டவர்கிட்ட தான் கேட்டுக்கொண்டே இருந்தார். இதெல்லாம் அறிந்திருக்கிற நாம் இன்னைக்கு லேவி கோத்திரத்தை பற்றி பார்த்துக்கிறோம். லேவி பெருசா ஜோமனு மாதிரி தெரியல, எனக்கு சாபம் நிலைக்கக்கூடாது ஜோமனு மாதிரி தெரியல. 1000 தீமைகளை கொடுத்த அந்த யாக்கோபின் வார்த்தைகளை தேவன் எடுத்து போட்டு என்ன பண்ணாரு, ஒரு ஆசீர்வாதமாக அதை என்ன பண்ணார், மாற்றி கொடுத்தார். அதுபோல உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பாடுகள், நோய்கள், வியாதிகள், துன்பங்கள் அனைத்திலும் ஆண்டு நாளுமாக இந்த 4 பேரை பற்றி தியானிக்கும் இந்த வேளையிலுமாக ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார்னு விசுவாசித்து அப்படியே ஜெபத்துக்குள் கடந்து செல்வோம். இதை வார்த்தை வழியாக எங்களோடு பேசின எங்கள் அன்பு தகப்பனே, தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் நீர். போராட்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ளும் போது எல்லாம் மேன்மைக்காக மாறும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோமான்றது. நன்றி ஏசப்பா. இந்த வேதத்தில் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. யோசேப்பு எவ்வளவு பாடுகள் பட்டார், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார், குழியில் தள்ளப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், அடிமை வீட்டிலும் அவனுக்கு சுதந்திரமாக இல்லை. இப்படியாக ஒவ்வொரு பாடுகள் பட்ட போது கூட தேவன் அவனை கைவிடவில்லையே. அவனும் பாவம் செய்ய வாய்ப்பு வந்த போது கூட இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடினானே, அந்த வாலிப பருவத்தில் இருந்த போது கூட இப்படிப்பட்ட காரியங்களை அவன் மனதில் தேவனுக்கு பிரியமானாக இருந்ததை கண்டு நீர் அவனை புடமிட்டு பொன்னாக சோதிக்கும்படி விளங்கின பின்பு கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் வல்லமை அவனுக்கு கொடுத்திருந்தேப்பா. அதை அறிந்து கொண்டு அவன் செயல்பட்டதால் அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாறினானே. மாறின பின்பு கூட தன் சகோதரர்கள் வரும்போது அவர்களிடம் அன்புதான் காட்டினார்கள். சகோதரர்கள் நமக்கு எதிராக செய்தார்கள் என்று மாறவில்லையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்ததனால் அவன் உயர்த்தப்பட்டான் என்பதை வெளிப்படுத்தினே. நாங்களும் அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் எந்த நிலையிலும் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பேசாதபடி செயல்படாதபடி இருக்க வேண்டும் என்று யோசேப்பு வழியாக கற்றுக் கொடுத்தீரப்பா. அதே போல யோபு பிசாசான ஆண்டவரிடமே பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து யோபுவை தொட்டான். ஆனால் யோபு அது கொடுக்கப்பட்டது. இவ்வளவு பாடுகள் வந்த போது கூட யோபு தன் நாவினால் எந்த பாவமும் செய்யவில்லை என்று மனைவியே எதிராக நிற்கிறான். ஏன் தேவனை தூஷித்து போட வேண்டியதானே, ஆனாலும் அவர் செய்யவில்லையே. ஆனால் கடைசியாக அவருக்கு நல்ல குணம் வெளிப்பட்டது. தன்னை நண்பர்கள் வந்த போது இவனை வேண்டாம் என்று இவனை குற்றப்படுத்தான்னு பேசின போது கூட அந்த நண்பர்களுக்காக யோபு ஜபத்தை இறந்தார். இது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததால் யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுத்து அவனை ஆசீர்வதித்தாரே. நம்முடைய பாடுகளிலும் சில நேரத்தில் ஆண்டோடைய பெர்மிஷனோடு பிசாசு நம்முடைய பாடுகளை கொடுப்பான், இதனை கொடுப்பான் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினீர் ஆண்டவரே. அந்த யோபுவை போல நாங்கள் நமக்கு எதிராக இருக்க மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல, அந்த பாடுகள் அனைத்திலிருந்து விடுதலையும் கொடுத்தீரே. இதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நன்றி அப்பா. சிமியோனும் லேவியும் தன் தகப்பனாலே சபிக்கப்பட்டவர்களாக இருந்த போது கூட அந்த லேவி கோத்திரத்தை உமக்கனதை பிரித்தெடுத்ததை மாற்றினீரே. அப்ப எப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே.
ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு லேவிய கோத்திரமாக நீ உயர்த்தி வைத்தீரே. எந்த காரியங்கள் தீமையாக நடந்தாலும் அதை நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தகப்பன் நீர் என்பதை இந்த நாளில் எங்கள் சொன்ன இறை வார்த்தை வழியாக மற்ற வழியாக எங்கள் வெளிப்படுத்தியதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. மகிமை தேவ பிரசனத்தால் எங்களை நிரப்பி இதுவரை எங்களுக்கு வெளிப்படுத்தினதை எங்களுக்கும் இந்த நாளில் பாடுகள் இருக்கிறதாண்டவை போராட்டங்கள் உண்டு. ஆனால் நாங்கள் சில நேரத்தில் மனம் சோர்ந்து போகிறோமே. இன்றைக்கு நீர் காட்டின நபர்கள் போல நாங்கள் சோர்ந்து விடக்கூடாதாண்டவை. எந்த நிலையிலும் துதிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டுமே. தாவீது சொல்வது போல மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று பாடினானே. மரண இருள் பள்ளத்தாக்கில் இருந்த போது பழைய பாடல். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் இருந்தாலும் தாவீதை போல சொந்த தகப்பனாலே அடிமையாக வந்த போது கூட அவனதை ஒன்றுமே ஆடுகள் மேய்த்தவனை அரசனாக மாற்றினே. அப்படிப்பட்ட வல்லமையால் நீர் எடுத்து பயன்படுத்தினீரே. இன்னைக்கு நாங்கள் இதையெல்லாம் நினைத்து பார்த்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகளை கொண்டு சோர்ந்து விடாதபடி தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற என்பதை கற்றுக்கொண்டதற்காக நன்றியப்பா. எதற்காக எங்களை அழைத்தீரோ, எதற்காக எங்களை முன்குறித்தீரோ, தாவீது பிறப்பதற்கு முன்பே சவுல் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போதே நீ சொல்லிவிட்டீர், எனக்கு நான் நியமித்து விட்டேன் என்று. இன்னைக்கு எங்களையும் நீர் அப்படித்தான் வைத்திருக்கிறேன். தாயின் கருவில் உருவாக முன்னமே தேர்ந்தெடுத்து விட்டேன். அதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக நாங்கள் செயல்பட வேண்டும் அப்பா. அதுக்குரிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தால் எல்லாம் நன்மையாக மாற்றுகிறவர் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினேன், துன்பங்களை இன்பமாக மாற்றினேன். தீமைகளை நன்மையாக மாற்றினேன், துன்பங்களை இன்பமாக மாற்றினேன். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாமே நீ நன்மையாக செய்கிறவர் தான் ஆண்டவரே. தீமை என்பது இல்லை. இதை நாங்கள் அறிந்து கொண்ட மக்களாக செயல்பட இந்த தீமைகள் வருவது உடன்பிறப்புகளால் வரலாம், இல்ல பிசாசின் காரியங்களால் வரலாம். ஆனால் அதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக எந்த நிலையிலும் துதிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும் அப்பா. தாரும் ஆண்டவரே. சோர்ந்து விடாதபடி நீ பாடிய சொல்லிருக்கிறேன். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொன்னீரே. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அதிசயங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காண வேண்டும் ஆண்டவரே. அதற்காக அந்த பாடுகள் வரும் நேரத்திலே, கஷ்டங்கள் போராட்டங்கள் நேரத்திலே சோர்ந்து விடாதபடி உண்மை துதிக்க, உண்மை புகழ, உண்மை பாட எங்களை வல்லமையால் நிரப்பி எங்களை எடுத்து பயன்படுத்தினாங்களே. அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவின் வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டுமே. நீங்கள் அதற்காக தேர்ந்தெடுத்து வைத்து உணர்ந்து கொண்ட மக்களாக நாங்கள் செயல்பட எங்களையும் அதை கருத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை வழியாக எங்களை திடப்படுத்ததற்காக மக்கள் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நல்ல வேதத்தில் உள்ள இவ்வளவு ஆழமான காரியங்களை தாசரின் மூலம் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, தேவபக்தியாய்
வாழ விரும்புகிற யாவருக்கும் இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்று எங்கள் அப்போஸ்தலர்கள், எங்கள் முன்னோர்கள் எழுதி வைத்தபடியே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலும் உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ எண்ணும் போது, அப்படியாக நாங்கள் வாழும்போது ஆண்டவரே, எத்தனையோ விதமான அவச்சொல்லுக்கும் எத்தனையோ விதமான ஏளனத்திற்கும் எங்கள் சொந்த சகோதர சகோதரிகளாலேயே, எங்கள் சொந்த சபையாராலேயே ஆண்டவரே நாங்களும் எத்தனையோ முறை அவமானப்படுத்தப்படுகிறோம், எத்தனையோ முறை காயப்படுத்தப்படுகிறோம், எத்தனையோ முறை ஆண்டவரே நாங்கள் அவர்களால் ஆகாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்படுகிறோம். ஆனாலும் இப்போது நாங்கள் கேட்ட செய்தியின்படி அப்படியே எங்கள் வாழ்க்கை முடிந்துவிடப் போகிறதில்லை கர்த்தாவே. எப்படி அங்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீது ஐயா அழகாய் ஒரு நாள் வந்தபோது எருசலேமையும் சமஸ்த இஸ்ரவேலையும் 40 ஆண்டுகள் ராஜாவாக அரசாண்டார். அதுபோல ஆண்டவரே நாங்களும் ஒரு நாள் வரும், ராஜாவாகிய நீர் வரும்போது உம்மோடு கூட கர்த்தாவே என்றென்றைக்கும் நாங்களும் அரசாங்கம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிரதான அப்போஸ்தலராகிய ஐயா பேதுரு சொல்லுகிறபடி அடிய போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறபடி அதைவிட விலையேற பெற்றதான எங்கள் விசுவாசம் உலகத்திலே வருகிற சகல உபத்திரவங்களினாலும் பாடுகளினாலும் சோதிக்கப்படும் போது ஆண்டவரை நிச்சயமாக கர்த்தாவே ஒரு நாள் நீர் வெளிப்படும் போது எங்களுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் ஞானமும் உண்டாகும் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே. எனவே கர்த்தாவே பொல்லாத நாட்களில் இருள் சூழ்ந்த காலத்திலும் ஆண்டவரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நீங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். கர்த்தாவே ஒரு தாசரின் மூலம் 4 பேரை சொன்னார். விசேஷமான ஒரு மனிதன் ஐயா. அந்த மூவரும் விசேஷமானவர்களாக இருந்தாலும் ஐயா யோபுதான் தன் சிநேகிதனுக்காக எந்த சிநேகிதர்கள் அவரை காயப்படுத்தினார்களோ, எந்த சிநேகிதர்கள் அவர் மீது குற்றங்களை சுமத்தினார்களோ அந்த சிநேகிதருக்காக அவர் உம்மை நோக்கி மன்றாடினார். எப்படியாக கர்த்தாவே நீர் சிலுவையிலே கூட கர்த்தாவே உம்மை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காகவே நீர் வானக தந்தையை நோக்கி ஆண்டவரே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று விண்ணப்பம் பண்ணினாரோ அதுபோல கர்த்தாவே அவர்தாமே விண்ணப்பம் பண்ணினார். எனவே இந்த உன்னத தெய்வீக சுபாவம் எங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும் கர்த்தாவே. அனுதினமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல என்று நாங்கள் சொல்லுகிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனதையும் ஒரு ஆவியையும் ஆண்டவரே ஒரு மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு இன்று தந்தருளும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள், தெரிந்தே செய்தவர்கள், அவர்கள் எல்லோரையும் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென். ஒரு தெய்வீக சமாதானம் எங்கள் உள்ளத்தை இப்போது ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, விதமாக கர்த்தாவே இன்று ஒரு சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே விசேஷமாக கண்ணோக்கி அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைத்தருளும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதுதாமே எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எந்த புத்திக்கும் எட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல கர்த்தாவே விண்ணப்பங்களை எல்லாம் உங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் கண்ணீரோடு கூட கர்த்தாவே பாதத்திலே இப்போது நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. நாவிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பே நீர் அவற்றை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் கர்த்தாவே. நிச்சயமாக எங்கள் கண்ணீரை எல்லாம் நீர் துடைக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை உறுதியாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்கு அவமானப்பட்டு போனோமோ அங்கு எங்கள் தலையை நிமிரச் செய்யும் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். அதே போன்று கர்த்தாவே அருமையான நாளிலும் ஐயா பாண்டியன் அவர்களுக்காகவும் அவரது துணைவியார் சகோதரி பிலோமினா பாண்டியன் அவர்களுக்காகவும் விசேஷ விதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எத்தனையோ ஆண்டுகள் அவர்கள் உடல்நல குறைவின் மத்தியிலும் அவர்கள் பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு எடுத்து சொல்கிறதற்கு அவரை எங்களுக்கு ஒரு மெய்ப்பராக கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சபையிலும் ஆண்டவரே எத்தனையோ மெய்ப்பர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் எங்கோ ஒரு குளிர்சாதன அறையிலே அமர்ந்து கொண்டு ஏதோ விழாக்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்களிலும் ஆண்டவரே வரதாமே ஒரு மெய்ப்பராக இருந்து இதன் மூலமாக அநேக கத்தோலிக்க குடும்பங்களை அநேக தேவ பிள்ளைகளை சந்தித்து வருகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. குறிப்பாக அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே மக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை மக்காக எழுப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு புதிய வாசல்களை திறந்து கொடுத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணி போல காத்து வருகிறதற்காய், ஏந்தி வருகிறதற்காய், சுமந்து வருகிறதற்காய், தப்புவித்து வருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லோர் கண்களிலும் அவர்களுக்கு நீர்தாமே தயை கிடைக்கும்படிக்கு செய்தருளும் கர்த்தாவே. புதிய வாசல்களை அவர்களுக்கு சிறந்தருளும் கர்த்தாவே. எப்படியாக ஒரு அருமையான ஒரு திருத்தந்தையை ஒரு வசனத்தின்படி ஆண்டவரே இந்த ஜனங்களை எச்சரிக்கிற ஒரு திருத்தந்தையை ஆய்ந்தறிய முடியாத ஞானத்தின்படி கடைசி நாட்களில் கொண்டு வந்திருக்கிறபடி அதே போல கர்த்தாவே இவர்கள் ஊழியத்தை தாங்குகிற ஒரு ஊழியத்திற்கு ஆதரவு தருகிற ஒரு பங்கு தந்தையர்களை ஆண்டவரே இவர்களுக்கு நீ கொண்டு வந்து தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. கடைசியாக கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் தேவைகளையும் அவர்கள் விண்ணப்பங்களையும் அவர்கள் கண்ணீர்களையும் அவர்கள் ஏக்கங்களையும் அவர்கள் பெருமூச்சுகளையும் ஆண்டவரே பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்திலே அவர்களுக்கு ஏற்ற நன்மையை வழங்கி அருளும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. அதுபோல கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவரே நீர்தாமே நிறைவாக அவர்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் உள்ள சாபங்களை எல்லாம் முட்களை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாக மாற்றியருளும் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களையே தாழ்த்தி எங்களுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் ஆழமான விசுவாசத்தோடும் நாட்களை ஏற்கிறோம். நல்ல பிதாவே. வாக்குத்தத்தம் சொல்லுவோம். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கல்விகளை வாழ்வீர்கள். இந்த மாதத்துக்கு வாக்குத்தம் சங்கீதம் திருப்பாணி 18:28 தேவரீர் என் விளக்கை என் தேவனாகிய என் இருளை வெளிச்சமாக்குவோம். தனிப்பட்ட வாக்கு சொல்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய காக்க கடவர். கர்த்தர் முகத்தின் பிரகாசம் கிருபையை கடவர். கர்த்தர் முகத்தின் பிரசனமாய் ஒரு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இயேசுரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசுரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசுரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தானுக்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. சாத்தானுக்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.